பத்திரிகையாளர் திரு அரவிந்த் இணைகிறார். அரவிந்த், இப்போ தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இப்போ எல்லா மாநிலங்களுக்குமே டைட் ஷெட்யூலா இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணுமா? அதே மாதிரி அசாமுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படுறதையும் மேற்கு வங்கத்திற்கு 2 கட்டமாக அந்த தேர்தல் கட்டங்கள் குறைக்கப்பட்டதையும் எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, மேற்கு வங்கத்துக்கு 2 கட்டமாக தேர்தல் நடத்துவதற்கான காரணம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த எஸ்ஐஆர் எக்ஸசைஸ், சிறப்பு சீர்திருத்தம், வாக்காளர் பட்டியலோட சிறப்பு சீர்திருத்தம் தற்போது வரை முடிவடையவில்லை. ஒரு ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வந்தாலும் இன்னும் 60 லட்சம் வாக்காளர்களோட அந்த வாக்குரிமை என்பது தற்போது வரை அட்ஜுடிகேஷன்ல இருக்கு, சரிபார்ப்பு பணியில் இருக்கிறது, ஆய்வு பணியில் இருக்கிறது காரணமாகத்தான் அந்த தேர்தலை கடைசி 2 கட்டங்களுக்கு வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒன்று ஏப்ரல் 23, மற்றொன்று ஏப்ரல் 29. எனவே அதன் காரணமாக தள்ளி போயிருக்கிறது. அசாம் மாநிலத்தில் ஒரே கட்டத்து தேர்தல் நடத்துவதற்கான ரிசோர்சஸ் இதுக்கு முன்பு போல் இல்லை. தற்போது பாராமிலிட்டரி போர்சஸும் அதே போல இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் போதுமான அளவு இருப்பதன் காரணமாக ஒரே கட்டத்தில் தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் கையில் இருக்கிறது. எனக்கு எங்க இதுல ஒரு சற்று அரசியல் இருப்பதாக நான் உணர்றேன்னா, தமிழ்நாட்டுக்கு ஏப்ரல் 23 அந்த தேர்தல் அட்டவணை வெளியிடப்பட்டிருப்பதில் தான் நான் சற்று அரசியல் இருப்பதாக உணர்கிறேன். பொதுவாகவே தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா 3 மாநிலத்திற்கும் ஒரே நாளில் தேர்தல் நடப்பதுதான் வழக்கம். திடீரென இந்த முறை கேரளா, புதுச்சேரி, அசாம் 3 மாநிலத்திற்கு ஒரே நாளில், அதாவது ஏப்ரல் 9 தமிழகத்துக்கு 2ஆம் கட்டமாக ஏப்ரல் 23 இந்த தேர்தல் வைக்கப்பட்டிருப்பது சற்று அரசியல் இதற்கு பின்னால் இருக்குமோ என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம் என்னவென்றால், வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலமே மார்ச் 30, அதாவது இன்றிலிருந்து 2 வாரங்கள் இருக்கிறது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான காரணம். அதாவது இன்னும் 2 வாரங்கள் கூட்டணியை விரிவுபடுத்துவதற்கும், கூட்டணியில் புதிய கட்சிகளை சேர்ப்பதற்கும் உள்ளிட்ட அந்த எக்ஸசைஸ், அது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான கால அவகாசம் இன்னும் 2 வார காலங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக நான் பார்க்கிறேன். எனவே இதில் சற்று நான் அரசியல் இருப்பதாக தான் என்னுடைய கருத்து.